வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்ப ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நடந்து முடிந்த இந்திய சுதந்திர தின விழாவில் மோடி பேசிய பேச்சு இன்னைக்கு வங்காளத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு பஞ்சு, அங்கிருந்து போன் அடிச்சு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்கு. மோடி பேசுறாரு. 2 நாளைக்கு முன்னாடி நடந்த நம் இந்திய நாட்டின் சுதந்திர தின விழாவில் பிரதமரா பேசுறாரு. அதாவது வங்காள தேசத்துல இருக்கக்கூடிய இந்துக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பேச்சு பேசுறாரு. அது இப்போ இருக்கக்கூடிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தலைமை ஆலோசகராக இருக்கக்கூடிய முகமது யூனுஸ், வங்காள தேசம் அதான் ஷேக் ஹசீனா ஆண்டுகிட்டு இருந்தாரு. அப்புறம் அடித்து அவர் துரத்தப்பட்டார் மாணவர் போராட்டத்தால். இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறது முகமது யூனுஸ். மற்றபடி ஆலோசனை குழுக்கள் இருக்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் மீண்டும் தேர்தல் பிரதமர் ஹலிதா ஜியா வர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எது எப்படி அது பின்னால வரக்கூடிய செய்தி. இப்போதைக்கு முகமது யூனுஸ் வங்காள தேசத்துக்கு பொறுப்பாளர் யாருன்னா நோபல் பரிசை வென்ற முகமது யூனுஸ். அவர் காதுக்கு விழுந்துடும். விழுந்த உடனே போன் அடிச்சிடறாரு. எவ்வளவு பெரிய ஒரு பெருந்தன்மையான மனுஷன் பாரு. இத்தனைக்கு ஒரு இஸ்லாமியர், வங்காள தேசம் இஸ்லாமிய நாடு, அவரும் ஒரு இஸ்லாமியர் முகமது யூனுஸ். உடனே போன் அடிச்சிடறாரு. ஒண்ணு கவலைப்படாதீங்க, வங்காள தேசத்தில் உள்ள இந்துக்கள் மற்றபடி இந்து கோவில்களுக்கு நாங்கள் பொறுப்பு, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரிதான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இந்து கோவில்களுக்கே போய் இந்த மாதிரி இந்து கோவில் தாக்கப்படுகிறது, இந்துக்கள் தாக்கப்படுகின்றார்கள் அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே இந்து கோவில்களுக்கே போய் அங்கு வணங்கி கொண்டிருந்த இந்து மக்களிடம் கவலைப்படாதீங்க, நாங்க பொறுப்பு போட்டு ஒரு மனசாட்சியோடு ஒரு ஆதரவு சொன்ன ஒரே நபர் முகமது யூனுஸ். மதம், இனம், மொழி, ஜாதி பார்க்காமல். ஆமா, இதே மோடி செய்தாரா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருதுல்ல. வங்காள தேசத்திலிருந்து மோடி முகமது யூனுஸ் இந்த மாதிரி சுதந்திர தின விழாவில் வங்காள தேசத்து இந்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் சொல்ற அளவுக்கு இவர் இருக்கிறாரு. அவரு போன் அடிச்சு பேசினார் இல்லையா, அந்த பெருந்தன்மை. அதாவது இந்தியாவில் இஸ்லாமியர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. குறிப்பாக பிஜேபி அரசு என்னைக்கு 2014 வச்சோம், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 10-11 வருஷமாக இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள், இஸ்லாமிய கலாச்சார எதிர்ப்புகள், மதரசாக்களை எரிப்பது, மசூதிகளை உடைப்பது, எரிப்பது, ஜெய் ஸ்ரீராம் சொல்றது போட்டு இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்துவது, ஹராமு கூடாது ஹலாலு கூடாது இப்படி பிரித்து பார்க்க கூடாது இப்படி ஊப்பியில தனிப்பட்ட சட்டம் போட்டு யோகி ஆதித்யநாத் பிஜேபி உட்கார்ந்து இருப்பது. அப்புறம் அங்கங்கே இஸ்லாமியர்கள் இப்ப மகாராஷ்டிரால வந்திருக்க சமயத்துல குறிப்பிட்ட ஏரியாவில் அசைவ உணவுகளை இஸ்லாமியர்கள் விற்கக்கூடாது இப்படி அது ஒரு தடை ஒன்று போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட வகையில. அப்புறம் இஸ்லாமிய அந்த இறை தூதர் நபிகளை இழிவாக பேசுவது, பாபர் மசூதியை இடித்தது, என்ன அந்த இடத்துல ராமர் கோவிலை கட்டாம 3 கிலோமீட்டர் தள்ளி கட்டினது, இதெல்லாம் இஸ்லாமியர்கள் எதிர்ப்பான ஒரு விஷயங்கள் இந்த இந்தியாவில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தட்டி கேட்டிருப்பாரா மோடி? சொல்லுங்க பார்ப்போம். இல்ல, அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், இங்க இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிற இஸ்லாமிய எதிர்ப்பு விஷயங்களை பத்தி சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள் 57 நாடுகள் இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்களா? இந்த G20 மாநாடுக்கு அரேபியாவில இருந்து வந்துட்டு போனாரு சல்மான், ஒரு வார்த்தை கூட கேட்கவே கிடையாது. அரேபியா அதுக்கு அமெரிக்கா எவ்வளவோ பரவாயில்லையே, அமெரிக்கா கண்டன குரல் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆமா, உங்களை நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம், சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் மிக கொடூரமான சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு போட்டு அதுக்கு அமெரிக்கா எவ்வளவு பரவாயில்லையே. ஒரு கிறிஸ்துவ நாடு இஸ்லாமியனுக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்தை பதிவு பண்றாங்க இந்தியாவில், இந்திய அரசை நோக்கி. ஆனா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு விஷயத்துல அரபு நாடுகள், முஸ்லீம் நாடுகள் எந்த வகையிலுமே பதிவு செய்யல. தலையாட்டி பொம்மைகளாகத்தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. அதுதானே இன்னைக்கு இங்க ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய
அரசான பிஜேபி அரசான மோடிக்கு தொக்கு வேட்டையோட இருக்கு. ஆனா அதே மாதிரி அந்த தொக்கு வேட்டையை போன்று முகமது யூனுஸ் யோசிச்சாரா? போடா, வங்காளதேசத்தை இந்துக்களை கொடுமைப்படுத்தப்படுகின்றால், அடிக்கப்படுகின்றார்கள், இந்து கோவில்கள் சிதைக்கப்படுகின்றன, கண்டுக்காத, விட்டுருங்கப்பா. அவர் ஏதாவது அதுக்கு தூண்டுகோலாக இருந்தாரா? அவர் ஏதாவது அதுக்கு ஆதரவா ஏதாவது பதில் சொன்னாரா? ஒண்ணுமே கிடையாது. உடனே வங்காள தேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம், இந்து மத கோவில்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம், உடனே மோடிக்கு வந்து போன் அடிச்சு ஒரு ஆதரவு சொல்லக்கூடிய அளவுக்கு முகமது யூனுஸ் இருக்கிறாரு. அந்த யோசனை, அதன் வெளிப்பாடு இந்திய மக்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு மோடி இருக்கிறாரா? அரேபிய நாடுகள், சுற்றி இருக்கிற நாடுகள் வந்து கேட்கலைங்க. இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற கான்செப்டின் அடிப்படையில் அரேபிய நாடுகள் எந்த நாடுமே கேட்கல. சரி, இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இஸ்லாமிய நாடு இருக்கும் பட்சத்தில் இதன் வெளிப்பாடாக தன்னுடைய அறிவை மாற்றி இனிமேலாவது நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நாம் பாதுகாப்பாக இருப்போம், இந்திய இஸ்லாமியர்கள் நாங்கள் ஒற்றுமையாக பார்த்துக் கொள்வோம், பள்ளிவாசல்களை சிதைக்க மாட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு மோடி வந்திருப்பாரா? வாய்ப்பு இல்லைங்க. பொது சிவில் சட்டத்தை பத்தில பேசுறாரு. அதே சுதந்திர தின விழாவில் மதச்சார்பற்ற பொது சிவில் சட்டம் கொண்டு வரணுமா? அது காலத்தின் கட்டாயமா? எதுக்கு? அது இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக. இதுல வந்து இந்து மதமும் பாதிக்கப்படுகிறது. ஜீவனாம்சம், மற்றபடி வந்து தத்தெடுத்தல்ங்கிற கான்செப்ட்ல வந்து இந்து மதமும் மத மக்களும் பாதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் தான் அவங்க. ஆனா அதிகமாக பாதிக்கப்படுவது இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், மற்றபடி சிறுபான்மை மக்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான். அது குறிப்பா இஸ்லாமியர்களும் பார்க்கக்கூடிய சமயத்துல மதச்சார்பற்ற சிவில் சட்டம் நான் கொண்டு வர போறோம், அது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி அதே சுதந்திர தினவிழா போய் பேசிட்டு இருக்கிற மோடி எப்படி வந்து வங்காளதேசத்தில் முகமது யூனுஸ் மாதிரி இங்கு இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக எப்படி செயல்படுவார் அப்படிங்கிற நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? புரியுதுங்களா? அதாவது தன்னுடைய மதம் காப்பாற்றப்பட வேண்டும், தன்னுடைய இனம் காப்பாற்றப்பட வேண்டும், தன்னுடைய மத கோவில்கள் காப்பாற்றப்பட வேண்டும். பிற மத கோவில், குறிப்பாக இஸ்லாமிய பள்ளிவாசல் எக்கேடு கெட்டு போனா என்ன, இஸ்லாமியர்கள் எக்கேடு கெட்டு போனா என்ன, அவங்க சாப்பிட்டாங்களா பொழைச்சாங்களா, எப்படியோ போய் தொலைகிறாங்க. இந்திய குடியுரிமை சட்டத்துன்னு போட்டுக்கிட்டு சிஏன்னு போட்டு எத்தனை கொடுமைகள் இல்ல. அந்த யோசனை வந்து, அந்த அறிவு வந்து பிஜேபி அரசுக்கு இருக்கிறதா? வங்கதேசத்திலிருந்து ஒரு மனுஷன் வந்து சுதந்திர தின விழாவில் வந்து இந்திய பிரதமருங்கிற மேல ஒரு மனுஷன் பேசிட்டாரு, எப்படி எவ்வளவு மரியாதையா நாங்கள் இருக்கின்றோம்னு சொன்னாரே, அதே அறிவு மோடிக்கு இருக்கிறதா? இந்திய மக்களை நோக்கி சொல்ல சொல்லுங்க, இந்தியாவில் இருந்துகிட்டு இஸ்லாமியர்கள் சொல்ல சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றோம். ஏன்னா இனிமேல் வரும் காலங்களில் பள்ளிவாசல்களை சிதைக்க மாட்டோம், இஸ்லாமிய கலாச்சாரத்தை சிதைக்க மாட்டோம், இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்த மாட்டோம், கருதிக்கு கூடாது சொல்லிட்டு நாங்கள் புதிதாக ஒன்றையும் செய்ய மாட்டோம், ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி உங்களை நாங்கள் வற்புறுத்த மாட்டோம், உங்களுடைய இறை தூதரான முகமது நபியை நாங்கள் இனிமேல் இழிவுபடுத்த மாட்டோம், சொல்ல அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்கிறதா? இல்ல மோடிக்காக இருக்கட்டும், பிஜேபி அரசுக்காக இருக்கட்டும், இந்த தைரியமா சொல்லியிருக்கிற வங்கதேச முகமது யூனுஸ் போன் அடிச்சு அந்த அளவுக்கு ஒரு மனிதாபியமான மனசாட்சி இல்லாத ஒரு அரசாங்கத்தை இன்னைக்கு இந்தியாவில் மோடி அரசு இருந்துகிட்டு. இந்த புலப்புல மதச்சார்பற்ற சிவில் சட்டம் தான். அதான் மதச்சார்பற்ற சிவில் சட்டம், பொது சிவில் சட்டத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. மதச்சார்பற்ற சிவில் சட்டம், மற்றபடி வந்து அதாவது வந்து வகுப்புவாதம். மதச்சார்பற்ற சிவில் சட்டம், வகுப்புவாத மதம் சார்ந்த சிவில் சட்டம். இவங்க போடுறது வந்து மதச்சார்ப சிவில் சட்டம் போட போறாங்க. அப்ப என்ன ஆகுது? அந்த சட்டத்திலிருந்து மதத்தை எடுத்து விட்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக போடக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒரே மாதிரியான சட்ட கட்டமைப்பு. இது வந்து பொது சிவில் சட்டம்ங்கிறது ஆச்சுங்களா. மதசார்பற்ற சிவில் சட்டம் என்பது சட்டத்திலிருந்து மதத்தை பிரிப்பது. ஏன்னா அதே மாதிரி வந்து வேறொரு விஷயமா மதவாதம் கொண்ட விஷயம் அப்படிங்கும் போது அம்பேத்கருடைய சட்டத்தை இந்த பாஜக அரசு அவமானப்படுத்தி விட்டது. அதை இவங்க என்ன பண்றாங்க? தனிப்பட்ட முறையில தூக்கி எறிந்து விட்டு மதசார்ப சிவில் சட்டம் அப்படின்னு கொண்டு வந்து
அதன் அடிப்படையில் வந்து இந்தியாவை நாங்கள் பாதுகாக்க போகிறோம். அதுல வந்து இந்து மக்களும் பாதிப்படைகின்றார்கள். ஆமா, இஸ்லாமியர்கள் மட்டுமே கிடையாது, இந்துக்களும் பாதிப்படைகின்றாங்க. எல்லா மதத்திலும் பாதிப்படையக்கூடிய சமயத்தில் அவங்கவுங்க இனம், மொழி, ஜாதி அப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்கவுங்க தன்னுடைய கருத்தின் வெளிப்பாடா ஒருத்தர் ஒவ்வொரு வகையா திருமணம் செய்வாங்க. இனிமே வந்து அவங்க போட்டாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் திருமணம் செய்து விட முடியாது. அவர்களுடைய சட்டத்தின் அடிப்படையில திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழல். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இது குழப்பத்தை உண்டு பண்ணும். என்ன, அதாவது மக்களின் மனநிலை அறிந்து திருத்தம் செய்தார்னா ரொம்ப நல்லது. இல்லாவிட்டால் என்ன, மதத்திற்குள் பிளவு ஏற்படும், சமூக அமைப்புக்குள் ஒற்றுமையின்மை ஏற்படும், அதே நேரத்தில் பன்முகத்தன்மை ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஆமா, இது எதிர்கட்சிகளை இன்னைக்கு எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வரக்கூடிய காலங்கள்ல வந்து பாஜக அரசு எந்த அளவுக்கு இதை தூக்கி நிறுத்த போகிறது அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒண்ணு, இருக்கக்கூடியது வந்து பெரும்பான்மை இல்லாம தான் இன்னைக்கு பாஜக அரசு இருந்துட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மையா தான் அவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. வங்காள தேசத்து இந்துக்கள் எவ்வாறு சிறுபான்மையோ அதே போல வந்து அவர்களும் இந்தியாவில் ஆட்சி அதிகார அடிப்படையை அரசியல் சிறுபான்மையாத்தான் இருந்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில வந்து எந்த அளவுக்கு அவர்களுடைய சட்டம் இதை கொண்டு பாஸ் பண்ணக்கூடிய சூழல் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள், பகிரங்கமான ஒரு போராட்டங்கள் இந்திய அளவுக்கு வெடிக்கும் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையாக இருந்தாலுமே கூட இதை வந்து மக்களுடைய கருத்துக்கு விட்டு அதன் பிறகு அதை எந்த அளவுக்கு திருத்தம் செய்ய வேண்டும். அப்பதான் வந்து மதம், இனம், மொழி, ஜாதி எல்லாம் வந்து பன்முகத்தன்மைகள் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவை பாதுகாக்கும். அந்த அடிப்படையில தான் வங்காள தேசத்துல இருந்து முகமது யூனிஸ் போன் எடுத்திருக்காரு. அவர் ஒண்ணுமே சொல்லலையே, எதிர்ப்பே தெரிவிக்கலையே. இந்துக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு. ஆமா, அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து மோடி வாயிலிருந்து சொல்ல முடியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு, நாங்கள் உறுதி செய்கின்றோம் சொல்ல முடியுமா? அரேபிய நாடுகளை நோக்கி, ஏன் வங்க தேசத்தை நோக்கியே சொல்லுங்க. மற்ற எத்தனையோ 57 இஸ்லாமிய நாடுகள் இருக்கு, சொல்ல முடியுமா? அமெரிக்காவை நோக்கி சொல்ல முடியுமா? அந்த அருகதை இருக்க, மனசாட்சி இருக்கா? அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தை தன் மதத்தை மட்டுமே உயர்த்தி பார்க்கக்கூடிய இந்த பாஜக அரசு பிற மதங்களை கேவலமாக பார்க்கிறது அப்படிங்கிறத பகிரங்கமான அவர்கள் திருந்துவதற்கு கட்டாயமாக காலம் இருக்கிறதே இல்லையோ மக்களாகிய நாம் தான் அவர்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்பதை மிகப்பெரிய ஒரு உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோல.